Hello everyone, welcome back to D2D, your direction to destination, and I am Vaishnav. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இட்ஸ் ரியாலிட்டி. வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்களா, இல்லாட்டி ஆல்ரெடி மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஜாப் பற்றி வரி பண்ணுறீங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா மிஷின்ஸ், இன்ஜின்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இன்னோவேஷன் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? இந்தியாவில் லேக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கிராஜுவேட் ஆகிறாங்க எவ்ரி இயர். பட் ரொம்ப பேருக்கு தான் கோர் மெக்கானிக்கல் ஜாப்ஸ் கிடைக்க மாட்டேங்குதே. ஸோ கொஸ்டின் இஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஒர்த்தா, இல்லை வேறு ஏதாச்சும் கோர்ஸ் படித்தா அது பெட்டராக இருக்குமா? இந்த வீடியோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி ஃபுல் ரியாலிட்டி என்னன்றதை பார்த்துருவோம். நிறைய பேர் 12th முடித்ததுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தா லைஃப் செட்டில் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். பட் ரியாலிட்டியில் டிகிரி மட்டும் போதுமா? த ஆன்சர் இஸ் நோ. இந்த பர்டிகுலராக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸில் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு யுவர் எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்கில்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கம்பல்சரி. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன? அதாவது மிஷின் டிசைன்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டடி பண்ணுற ஃபீல்டுக்கு பேர் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எனிதிங் தட் மூவ்ஸ் ஆர் ஒர்க்ஸ் வித் மெக்கானிக்கல் சிஸ்டம் இஸ் கால்ட் மெக்கானிக்ஸ், அண்ட் த ஸ்டடி அபவுட் திஸ் கோர்ஸ் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது மட்டும் இல்லை, மிஷின்ஸை டிசைன் பண்ணவும் தான் இந்த கோர்ஸ். லைக் கார்ஸ், பைக்ஸ், இன்ஜின்ஸ், ரோபாட்ஸ், மெஷின்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த கோர் இன்ஜினியரிங் பிரான்ச். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கும்போது என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் லைக் தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மிஷின் டிசைன், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸோ ஆன். These papers will help you to understand how machine works. பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. தட்ஸ் வேர் த ரியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். அண்ட் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ரோல்ஸ் என்னன்றது தெரியுமா? லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இன் த இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ஏரோஸ்பேஸ், எனர்ஜி செக்டார் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே எல்லா இடத்துலையுமே காம்படிஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்னொரு ஷாக்கிங் ரியாலிட்டியை சொல்லட்டா? இந்தியாவில் எவ்ரி இயர் 1.5 மில்லியன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எவ்ரி இயர் பாஸ்ட் அவுட் ஆகிறாங்க. பட் ஒன்லி 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ப்ராப்பராக ஜாப்ஸ் கிடைக்குது. எஸ்பெஷலி மெக்கானிக்கலில் பர்டிகுலராக கோர் ஜாப்ஸ் கிடைக்க ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கல் ஸ்கில் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதுதான் ரொம்ப மேண்டேட்ரியாக நம்ம இந்த கோர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம். அதர்வைஸ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணக்கூடிய 5 மிஸ்டேக்ஸை நான் சொல்கிறேன், அதை திருத்திக்க பாருங்கள். மிஸ்டேக் நம்பர் 1, ஒன்லி ஸ்டடிங் ஃபார் எக்ஸாம்ஸ். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ்க்காக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் படிப்பாங்க. பட் இண்டஸ்ட்ரிக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் வேணும். மிஸ்டேக் நம்பர் 2, நாட் லேர்னிங் டிசைனிங் சாஃப்ட்வேர். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய டூல்ஸ் லைக் ஆட்டோ சிஏடி, சாலிட் ஒர்க்ஸ், CATIA, ANSYS. இந்த டூல்ஸ்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். பட் many ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் கற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. மிஸ்டேக் நம்பர் 3, நாட் டூயிங் இன்டர்ன்ஷிப்ஸ். கம்பெனிஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணால் தான் ரியல் நாலேஜ் கிடைக்கும். பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் வர வெயிட் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணக்கூடாது. இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது எவ்வளோ இயர்லியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ இந்த விஷயத்தில் ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணாமல் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது ரொம்பவே பெட்டர். மிஸ்டேக் நம்பர் 4, நாட் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள், மினி இன்ஜின் மாடல்ஸ், ஆட்டோமேஷன் மிஷின்ஸ், ரொபாட்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் உங்கள் ரெஸ்யூமை எலிவேட் பண்ணி காட்டும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னா ரெஸ்யூம் ரொம்ப வீக் ஆயிரும். Mistake number 5, not learning industrial skills like problem solving, technical skills, communication, teamwork. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தியரி. அதுதான் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கில்லையும் ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நமக்கு அவசியம். இந்த இடத்துல ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியை பார்ப்போம்.
Let's imagine two friends, Arun and Karthik. Both of them studied BE Mechanical Engineering. அருண் காலேஜ் லைஃப்பில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணான். நோ இன்டர்ன்ஷிப்ஸ், நோ சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ், நோ ப்ராஜெக்ட்ஸ். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் அருணுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா போச்சு. பட் அவனோட ஃப்ரெண்டு கார்த்திக் சேம் காலேஜ் தான், சேம் கிளாஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஹீ லேர்ன்டு த சாஃப்ட்வேர் டூல்ஸ், டிட் மெனி இன்டர்ன்ஷிப்ஸ் இன் ஸ்மால் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸில் கொடுக்குற சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸையும் அவன் செஞ்சுட்டு வந்தான். ஸோ கார்த்திக்கு ஃபைனல் இயரில் ஒரு நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியில் ஜாப் கிடைச்சிது. இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்கில் ப்ளஸ் எஃபர்ட். இதுதான் வாட் ஷுட் அ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டூ டு கெட் சக்ஸஸ். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, லேர்ன் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஆட்டோ, CAD, சாலிட்வொர்க்ஸ் எக்ஸெட்ரா. இந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை மேக்ஸிமம் லேர்ன் பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2, இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். என்ன கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் எங்கே கிடைச்சாலும் இன்டர்ன்ஷிப் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஈவன் அது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நம்பர் 3, பில்ட் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் மிஷின்ஸ், மினி மிஷின் சிஸ்டம்ஸ். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜ் வச்சு நீங்களாக ஓனாக ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் ப்ராஜெக்ட் ஒன்லி ஷோஸ் யுவர் ரியல் கேப்பபிலிட்டி. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண தவற விட்டுறாதீங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் நாட் அ பேட் கோர்ஸ் ஆக்சுவலி. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். பட் ரிமெம்பர் ஒன் திங், டிகிரி அலோன் cannot பில்ட் யுவர் கெரியர். நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்க ஒரே விஷயம் அதுதான். வாட் மேட்டர் இஸ் ஸ்கில், எஃபர்ட் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ சூஸ் BE Mechanical Engineering, choose it with interest, learn it with skills, gain with experience and work hard, then definitely you can build a successful mechanical career. And thank you and all the best for your future career. Please do subscribe and don't forget to hit the bell icon. Stay tuned, stay connected. Thank you once again.